காடுவெட்டி படத்தில் என் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் அசோசியேட்டாக வேலை பார்த்தார். அவருக்கு அவர் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் மாத சம்பளம், பேட்டா இது எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துட்ருந்தேன். படம் முடிஞ்சிச்சு. படம் முடிஞ்சு கோர்ட்டில் கேஸ் ஆகிடுச்சு. ஒரு 8 மாதம் கோர்ட்டுக்கு நான் அலைஞ்சிட்ருக்கேன். அலைஞ்சிட்டு இருக்கும்போது வேலை பார்த்த எல்லா பேருமே ஒருத்தரை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாமே நீங்கள் வேறு ஏதாவது வேலை பாருங்கள். ஏன்னா படம் முடிஞ்சிச்சு, காப்பி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒர்க்கு இல்லை, இனிமேல் அடுத்த படம் பண்ணும்போது தான் வேலைன்றதுனால நீங்கள் போய்ட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொல்லிட்ட பிறகு எனக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சில நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. என்னென்னா, உங்கள்கிட்ட வேலை பார்த்தார் இல்லையா அசோசியேட்டு, அவர் எல்லாத்துட்டையும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு 250 படம் 300 படம் ரிலீஸ் ஆகாமல் போட்டிலே கிடக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தான் காடுவெட்டி இனிமேல் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாருன்னா, என்கிட்ட வேலை பார்த்த அந்த அசோசியேட் டைரக்டர் ஃப்ரெண்டு தான் சொல்கிறாரு. அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தோடனே நமக்கு ஒரு கோவம் வருது. கோவம் நான் நண்பருக்கு ஃபோன் பண்ணி, நீ ஃப்ரெண்டு, அது இல்லாமல் இந்த படத்தில் அசோசியேட் நீ வேலை பார்த்துருக்க, உனக்கு சம்பள பிரச்சனை எதுவுமே இல்லை, கரெக்டாக சம்பளம் கொடுத்துருக்கேன். ஒரு ஃப்ரெண்டுனா நான் பண்ண ஒரு ஃப்ரெண்டு டைரக்ட் பண்ண படம் ரிலீஸ் ஆகணும்னு நீ நினைக்கணும். அப்படின்னு நீ நினைக்கல. வேலை பார்த்த படம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கணும், அது நீ நினைக்கல. அப்போ நீ ஒரு நண்பனுக்கான தகுதியும் இல்லை, இந்த படத்தில் நீ வேலை பார்த்துக்கான தகுதியும் இல்லை, இனிமேல் நமக்குள்ளே எந்த கம்யூனிகேஷனுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை கட் பண்ணிட்டு அவரோட நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டேன். கால் பிளாக் பண்ணிட்டேன், வாட்ஸ்அப் எல்லாமே பிளாக் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு வேறு ஒரு புது நம்பர்லேருந்து எனக்கு கால் வருது. எடுத்து யாருங்க அப்படின்னு கேட்டோடனே, என்கிட்ட வேலை பார்த்தார்ல அந்த அசோசியேட்டு, அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நான் தான் அவங்ககிட்ட வேலை பார்த்தேன் அப்படின்னு பேர் சொல்கிறார். சொல்லுங்கள் அப்படின்றது. இந்த மாதிரி நான் சென்னையில் இருக்கேன், ஊரில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே நமக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப அம்மா சென்டிமெண்ட்டாக இருப்போம். ஏன்னா நம்ம படம் பண்ணி நம்ம படத்தை அம்மா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சினிமாவில் இவ்வளோ போராடி ஒரு படம் முடிச்சிட்டேன். ஆனால் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அம்மா இறந்துட்டாங்கன்ற ஒரு வழியில் நான் இருக்கும்போது, என் கூட வேலை பார்த்த ஒரு அசோசியேட்டு ஃப்ரெண்டு அவர் என்னோடய அம்மா இறந்துட்டாங்க, நான் சென்னையிலேருந்து ஊருக்கு போகணும்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பதட்டம் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு காசு இல்லை அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு உடனே அவர்கிட்ட ஜிபே நம்பர் கேட்டு நான் அவருக்கு ஒரு 1000 ரூபாய் அனுப்பி விட்டுட்டு, அவருடைய நண்பர் எனக்கு ஃப்ரெண்டு, நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி அவரோட அம்மா இறந்துட்டாங்களா, என்கிட்ட பெருசாக காசு இல்லை, ஒரு 1000 ரூபாய் தான் இருந்து நான் அதை கொடுத்துட்டேன், சரி நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஃப்ரெண்டோட அம்மாவோட நம்பர் அவர்கிட்ட இருந்தது. உடனே அவர் ஃபோன் பண்ண உடனே அவங்க அம்மா எடுத்து நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே இவனுக்கு ஷாக்கு. இல்லைம்மா சும்மா தான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது தான் அடித்தேன், சரி பார்த்துடுங்க நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எனக்கு கால் பண்ணி அவங்க அம்மா நம்பர் என்கிட்ட இருக்குது, அவங்க அம்மாவுக்கு அடித்தேன், அவங்க அம்மா எடுத்து பேசுகிறாங்க, அவங்க அம்மா இறக்கல, அவங்க அம்மா உயிரோடு தான் இருக்காங்க, இவன் குடிக்காக உங்ககிட்ட அம்மா செத்துட்டாங்கன்னு காசு வாங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னார். பணம் என்னெல்லாம் செய்யுது பார்த்தீங்களா?